வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு 5 minutes tricks நம்ம ஆப்டிடியூட் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஆப்ட் எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னலா எப்படி நம்ம போடலாம், எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்ற ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் படிப்போம். ஷாப்கீப்பர் பர்ச்சேசஸ் 1600 ஆர்டிகல்ஸ் அட் 125.20 per articles. He sold 37.5% of the total articles at 32% profit and rest on 16% loss. ஸோ நெட் ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதை நார்மலா என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து 1600 ஆர்டிகல்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு ஆர்டிகல் வந்து 125.2 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 37.5% ஆஃப் ஆர்டிகல்ஸை வந்துட்டு 32% ப்ராஃபிட்லையும் மிச்ச ஆர்டிக்கல்ல வந்து 16% லாஸ்லையும் வந்து விற்கிறாங்க. ஸோ இப்படி பண்றப்ப ஓவராலா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நார்மலா நம்ம வந்து ட்ரெடிஷ்னலா எப்படி போடுவோம், ஃபார்முலால சிபி எவ்வளோ, இது செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி ஃபர்ஸ்ட் அதை பார்ப்போம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல், 1600 ஆர்டிக்கல், எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாரு, ஒரு ஆர்டிக்கல் வந்து 125 ரூபானா அப்போ 1600 ஆர்டிகல்ஸ்க்கு நம்ம 1600 இன்டூ 125 போட்டுப்போமா. ஸோ இது வந்து நமக்கு என்னவா இருக்கும், காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இப்போ செல்லிங் ப்ரைஸ்க்கு என்ன சொல்றாங்க, இந்த 1600 ஆர்டிகல்ஸ்ல 37.5% ஆஃப் ஆர்டிகல்ஸை 32% ப்ராஃபிட்ல போடுறாரு, விற்கிறாரு. ஸோ அப்போ 1600 அதில் 37.5% எவ்வளோன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இதை எவ்வளோ ரூபா, இதை எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட்ல விற்கிறாரு, 32% விற்கிறாரு. ஸோ அப்போ என்ன போடுவோம், 132/100ன்னு போடுவோம். பாருங்க நம்பர்ஸே எவ்வளோ பெருசாக வருது நம்ம ஈக்குவேஷன்ல போட்டா. ஸோ இது ஒரு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். இதோட மிச்சம் 37.5 போச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 100ல 62.5 இருக்கும். தட் இஸ் 100 மைனஸ் 37.5 எவ்வளோ, நமக்கு 62.5 இருக்கும். ஸோ மிச்ச ஆர்டிக்கல் இந்த 62.5% ஆர்டிகல்ஸை 16% லாஸ்ல விற்கிறாரு. ஸோ அதை என்ன பண்ணுவோம், அது எவ்வளோன்னு பார்ப்போம். 62.5/100 இன்டூ 125.2 இன்டூ 16% லாஸ்னா நம்ம என்ன போடுவோம், 84/100ன்னு போடுவோம். ஸோ இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் இந்த வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த ரெண்டு வேல்யூவும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். கண்டுபிடிச்சிட்டு ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ணணும், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, இந்த நம்பர்ஸ்லாம் பெருசாக இருக்குது, இப்படி பண்ணால் நமக்கு மோர் தென் 2 minutes ஆகும். ஸோ இது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னா மிக்ஸ்சர் அலிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம இதை ஈஸியாக போடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் 37.5% வந்து 32% ப்ராஃபிட்டா. ஸோ அதை நம்ம இப்படி எழுதுவோம், 37.5%. இதை வந்து எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ல விற்கிறாரு, +32. ப்ராஃபிட்னா ப்ளஸ்ன்னு போட்டுப்போம், லாஸ்னா மைனஸ்னு போட்டுப்போம். இப்போ மிச்சம் எவ்வளோ, 62.5%. இதை வந்து 16% லாஸ்ல விற்கிறாரு. ஸோ -16. இப்படி பண்றப்ப எனக்கு எஃபெக்டிவா நடுவில் வர்றது என்னவா இருக்கும், எனக்கு எஃபெக்டிவ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜா இருக்கும். ஸோ நடுவில் வைக்கிறத எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ் தான் இப்போ நம்ம கேட்குறாங்க, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது மிக்சர்ல ரெண்டு இதை நம்ம வந்து விற்கிறோம், 37.5%, 62.5 என்னென்ன ப்ராஃபிட்னு இண்டிவிஜுவலாக எழுதிக்கிறோம் மேலே. ஸோ நடுவில் இது ரெண்டு இதோட கம்பைன்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். ஸோ 37.5 62.5 வந்து நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 3/5ன்னு வரும். ஸோ இதை நான் எப்படி போடலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32 இன்டூ 3 மைனஸ் 16 இன்டூ 5, அதாவது 32 இன்டூ 3, 37.5ஓட ரேஷியோ 3, 62.5ஓட ரேஷியோ 5, 16 இன்டூ 5 பை 3 + 5 8. ஓகேவா. ஸோ எனக்கு என்ன வரும் அப்போ, 96 மைனஸ் 16 இன்டூ 5 80, 80/8ன்னு வரும். ஈக்குவல் டு 16/8 ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 2%. 2% வந்து எனக்கு ப்ளஸ்ல தான் வந்திருக்கும். ஸோ ஆன்சர் என்ன, எனக்கு எஃபெக்டிவாக வந்துட்டு 2% வந்துட்டு ப்ராஃபிட் தான் கிடைக்குது.
ஸோ அதான் ஆன்சர் 2% ப்ராஃபிட். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து ஈக்குவேஷனை போட்டு சால்வ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சர்டைன் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்குது, சர்டைன் பர்சன்டேஜ் வந்து இந்த பர்சன்ட் ப்ராஃபிட்லையும் சர்டைன் பர்சன்டேஜை வந்து இந்த பர்சன்ட் லாஸ்லையோ இல்லை ப்ராஃபிட்லையோ கொடுத்து எஃபெக்டிவ் லாஸ் ஆர் ப்ராஃபிட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மிக்சட் அலிகேஷனில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். இதோட இன்னைக்கு வீடியோ முடியுது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.